வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பாய்ந்தது வழக்கு. சேகர்பாபுவை தட்டி தூக்கும் காவல்துறையினர். உள்ளே போனார்னா வெளியே வர முடியாது. அவ்வளவு லிஸ்ட் ஆஃப் கிரிமினல் வேலைகளை பார்த்துருக்கிறாரு நம்ம சேகர்பாபு. அப்படி என்ன சட்டவிரோத செயல்களை செஞ்சுருக்காரு, அப்படி என்ன குற்றங்கள் சேகர்பாபு மீது இருக்கிறது, எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சேகர்பாபு எப்போது கைதாவார் அந்த விஷயத்தை நம்ம சரியாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நிறைய பேர் சொல்கிறதில்ல, நாம் சொல்ல போகிறோம். முதல்ல சேகர்பாபுவை எதற்காக கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சேகர்பாபும் தவேகா சார்பில் போட்டியிட்ட செனோரோ அசோக் அவர்களும் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டாங்க. அப்படி போட்டியிடுகின்ற தருணத்தில் தேர்தல் நாள் வாக்குப்பதிவின் போது 2 வேட்பாளர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். அங்கே திமுகவினுடைய கையானது ஓங்கி இருக்கிறது. ஒன்று, நிறைய கள்ள ஓட்டுகள் இருக்கும். அந்த கள்ள ஓட்டுகளை திமுககாரன் 5 மணிக்கு மேலே எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து குத்தி போட்டுருவான். கடந்த காலங்கள் இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் எஸ்ஐஆர் வந்ததுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கள்ள ஓட்டுகளை தேர்தல் ஆணையமானது நீக்கிவிட்டது. சென்னையில் தான் அதிகமான கள்ள ஓட்டு இருந்தது. அவற்றையெல்லாம் நீக்கிறதுனால இப்போது நல்ல ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த நல்ல ஓட்டுகளை எப்படியாவது கள்ள ஓட்டுகளாக போடணும் என்பதுதான் திமுக காரனுடைய ஐடியாவாக இருந்தது. அதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததாக செனோரோ அசோக் தவேகா சார்பில் போட்டியிட்டவர் அந்த வாக்குச்சாவடி மையத்தை ஆய்வு செய்கிறார். அப்போ உடனடியாக திமுக காரங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் சட்டவிரோதமாக 10 பேர் 20 பேர் வாக்குப்பதிவு மையத்துக்குள்ளே இருக்கிறீங்க, நாங்கள் அதை ஏண்டா உள்ளே இருக்குன்னு கேட்டால் எங்களே அடிப்பீங்களா அப்படின்னு செனோரோ அசோக் அவர்கள் கேட்க, அந்த தருணத்தில் நம்முடைய அமைச்சராக இருந்த சேகர்பாபும் அவனுடைய உதவியாளரும் அங்கே வருகின்றார்கள். அவர் தான் அந்த வாக்குப்பதிவின் தருணத்தில் அமைச்சராக இருக்கின்றார், அதிகாரம் இருக்கிறது. அதோடு போச்சுன்னா ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிறாங்களே, அப்போது நம்முடைய சேகர்பாபு பின்னாடி எவ்வளோ அல்லக்கையில் இருப்பாங்க. அதனால் செனோரோ அசோக் அவர்களை சேகர்பாபும் அவங்க உதவியாளரும் வெளியே இழுத்து போட்டு தாக்குறாங்க, காயமடைகின்றார்கள். உடனடியாக சென்னை வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் போயிட்டு செனோரோ அசோக் அவர்கள் புகார் அளிக்கின்றார். அப்போவே செனோரோ அசோக் அவர்கள் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும், ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா காட்சிகள் மாறும், நீங்கள் சிறையில் தான் இருப்பீங்க, சும்மா கும்பலாக போய் வாக்குச்சாவடியில் மீறி கொண்டு இருக்கிறீங்க, அதை கேட்டால் எங்களை அடிப்பீங்களா அப்படின்னு இரத்த கரையுடன் புலம்பி தீர்த்தார், அழுது தீர்த்தார், புகாரும் அளித்தாங்க. அந்த புகாரை ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு காவல்துறையினர் விசாரித்திருக்கின்றார்கள். அப்படி காவல்துறை விசாரித்து பார்த்த பிறகு தான் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் சித்து வேலையை காட்டியிருக்காரு, மீறி தாக்கியிருக்காரு. மீறி வாக்கு மையத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, தகாத வார்த்தை கொண்டு கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்கிறாரு, கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதெல்லாம் சேகர்பாபு மீது பதிந்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் விவரம். சேகர்பாபு எவ்வளோ விவரமானவர் பாருங்கள். தன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேற்றே எஸ்கேப் ஆகிட்டார். நேற்று தான் வழக்கானது தூசி தட்டப்பட்டது. அதோட உள்ளே போனார்னா அவர் வெளியே வரமாட்டார் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வெள்ளிக்கிழமை கைது பண்ணாங்கன்னா, சனிக்கிழமை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பெயில் எடுக்க முடியுமா, நீதிமன்றம் லீவ் ஆச்சு. அதனால் எப்படியா இருந்தாலும் சரி நாம் சிறைக்குள்ளே தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்றதுனால இந்த மாதிரி காவல்துறையினர் நம்மளை தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் எஸ்கேப் ஆனால் விட்டுருவாங்களா? அதுலேயும் தவேகா பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொலவெறியில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பொன்ராஜ் தெரியுமா, யார் அவருன்னு கேட்குறீங்களா? அப்துல் கலாம்னுடைய உதவியாளராக இருந்தவர். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இவர் தவேகா பெண்கள் குறித்து தேர்தலுக்கு முன்பாக ஆபாசமாக பல வார்த்தைகளை கூறினார். அப்படி ஆபாசமாக பேசிட்டார் இல்லையா, அதை எல்லாரும் கண்டித்தாங்க. ஆனால் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும், நம்மளை காப்பாற்றும் என்று நினைச்ச பொன்ராஜ் அவர்கள் தான் பேசின வார்த்தைக்கு ஒருபோதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், திரும்பவும் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தவேகா பெண்கள் எப்படி இருக்கிறாங்க என்று அவர் பேசுகின்ற பொழுது பாருங்க, இந்த தவேகா கலாச்சாரமே வேறு மாதிரி இருக்குதுங்க. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கக்கேடாக இந்த தவேகா மூலம்தான் மாற்றப்படுகின்றார். ஒரு பெண் விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஆதரவாக பேசுகிறது வேறு, தன்னுடைய கண்ணியத்தையெல்லாம் கடந்து நான் அக்காவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், என் பொண்டாட்டியாக கூட இருப்பேன்,
கொத்தனார் வேலை செய்கிறவங்க கூட 2-3 பொண்டாட்டி வச்சுக்கிறான். எங்கள் அண்ணனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஏன் அவர் வச்சுக்கூடாது, நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு பேசினாங்க இல்லையா. இது வந்து சமூகத்தில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. இந்த விஷயத்தை சுட்டி காட்டி தான் அட பாவீங்களா, பெண்கள் கூட தவேக்காவில் தற்கூரியாக இருக்காங்க, கண்ணியமற்ற பேச்சு பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நடந்துக்கும் செய்வாங்க பொழுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆபாசமாக பேசினார். இப்படி ஆபாசமாக பேசுனதை கூட தவேக்காக்காரங்க லேசில் விடலை. ஏன்னா ஒரு பேச்சு என்பது கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் கூட இந்த பொன்ராஜ் மீது வழக்கு பதியாமல் எச்சரித்து விட்டுருக்கலாம். யோ பார்த்துக்க, பெண்களை தப்பாக பேசுகிற, இனிமேல் அப்படி பேசுனேன்னா நடக்கிறது வேற, போயிட்டு வா. திமுககாரன் தான் அந்த அரசை விமர்சனம் பண்ணால் அடுத்த நாளே தூக்கி உள்ளே வைப்பான். அவன் ஆட்சியில் கொள்ளை நடந்தாவோ, கொலை நடந்தாவோ, கற்பழிப்பு நடந்தாவோ, எது நடந்தாலும் சரி அவன் மன்னிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அதே திமுககாரனை விமர்சனம் பண்ணால் சும்மா விட மாட்டான் அப்படின்னு கட்சியை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கருத்துரிமை கிடையாது என்பது போல் கைது பண்ணி உள்ளே வச்சு தான் திமுக அரசாங்கம். அதே மாதிரி தான் இப்போது தவேக்காவும் வந்து செயல்படுது. பொன்ராஜ் அவர்கள் கருத்து வச்சார், உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ பேசுனதுக்கே 4 பிரிவின் கீழாக வழக்கு போட்டிருக்காங்கன்னா சேகர் பாபு தாக்கியிருக்கின்றார். சும்மா விட்டுருவாங்களா? சேகர் பாபுனுடைய அடாவடிகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மீடியா போய் ஐயோயோ திமுகவில் முக்கிய இடத்துல இருக்கார், அதுலேயும் திமுக தலைமை குடும்பத்துடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றார், அதுலேயும் துர்கா ஸ்டாலினுக்கு பூஜை செய்யக்கூடிய அடியாளாக இருக்கிறாரு இந்த ஆள், அதனால் இந்த ஆளை பகைச்சு கொள்ளக்கூடாது, இவர்கிட்ட போனால் 4 செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் வந்து மைக்கை நீட்டுவாங்க. செய்தியாளர்களை எவ்வளோ அலட்சியமாக பேசுவார் தெரியுமா? ஏன்பா சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயா நீ போட போகிற செய்தியை, உனக்கு தேவையான கிடைச்சது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிக்காரங்களை எப்படி கண்ணியமற்ற முறையில் விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியமற்ற முறையில் விமர்சிப்பார். சில பேர்லாம் வந்து ஆளுமையே இல்லை என்று நினைக்கின்ற அளவுக்கு அவதூறாக பேசுவார். அவனை பற்றிலாம் நான் வந்து எதுவும் பேச கிடையாது. அதே மாதிரி நீலம் பண்பாட்டு மையம் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க. ரஞ்சித்தினுடைய யூடியூப் சேனல் தான். அவங்க வந்து இந்த துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் அலட்சியமாக செயல்பட்டார். துப்புரவு தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் ரிப்பன் பில்டிங்க்கு முன்பாக போராடக்கூடாது, அவங்க தூய்மை எங்கனா போடு அப்படின்னு உத்தரவிட்டார். ஸோ கொடுமையாக இருந்தது அந்த காட்சிகளை பார்க்கும்போது, துப்புரவு தொழிலாளர்கள் அழுகின்ற விஷயம்லாம். அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்காக நீலம் பண்பாட்டு மையமானது மைக்கை நீடிச்சு. அப்போது என்ன சொன்னார் தெரியுமா? யூடியூப் சேனலா, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா, நான் பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நக்கல் அடித்தவர். அதிகாரம் இருக்கின்ற போது யாரையும் மதிக்காத மனுஷன், கேவலமாக பேசக்கூடியவர். அதுலேயும் ஜெயக்குமார்னு இருந்தார் ஒருத்தர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மறந்துட்டு இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அதிமுகவில் முக்கிய இடத்துல இருந்தவர் தான். இப்போ அதிமுகவில் ஒரு பிளவு வந்த பிறகு ஜெயக்குமார் அவர்களை நம்மளால் பார்க்கவே முடியலை. அவர் எடப்பாடி பக்கம் இருக்கின்றாரா இல்லை சிவி சண்முகம் பக்கம் இருக்கின்றாரான்னு தெரியல. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறாரு. அதிமுகவில் தான் தொடர்ந்து இருக்க போகிறாரா என்று கூட தெரியல. ஏன்னா 2 தேர்தலாக நின்று தோற்று போயிட்டார். அவங்க பையன் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றும் தோற்று போயிட்டாங்க. அதனால் இனிமேல் அதிமுகவில் இருப்பாரா இல்லை புதுசாக ஒரு வருஷன் வந்திருக்குது திமுகவுடைய வருஷன், யார் அது? தவேக்கா தான், அதில் போய் இணைவாரான்னு தெரியல. ஸோ அவர் அதிமுக பதவி இழந்த பிறகு திமுக உள்ளாட்சி தேர்தலை நடத்துது. அந்த தருணத்தில் திமுககாரன் கள்ள ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவனாச்சே, கள்ள ஓட்டு போடுறான். ஜெயக்குமார் அவர்கள் ஓடி போய் அந்த கள்ள ஓட்டு போட்டவனா தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கும் பொழுது ஜெயக்குமாரை தாக்கி விட்டு அவன் ஓடுறான். கடைசியில் சேகர் பாபுனுடைய பரிந்துரையினால் ஜெயக்குமார் மீது தான் வழக்கு பாய்ந்தது. கள்ள ஓட்டு போட்டவன் தப்பிச்சிட்டான், அவனை கைது பண்ணலை. ஆனால் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் வீட்டில் லுங்கியுடன் இருக்கும்போது சாப்பிட்டு இருக்கும்போதே வந்து அவரை கைது பண்ணி போய் ஜெயிலில் போட்டாங்க. அவரும் வெளியே வந்துட்டார். அப்போ சொன்னார், ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது சேகர் பாபு நிச்சயமாக வெளியே இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. சேகர் பாபுனுடைய அளப்பறைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதனால் ஜெயக்குமார் தாக்கின வழக்கும் அவர் மீது ஜெயக்குமார் அவர்கள் தந்த புகாரும் இன்னும் நிலவில் தான் இருக்குது. ஸோ அதையும் நோண்டுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சவுக்கு சங்கர் நேத்தான் சிறையிலேருந்து வெளியே வந்தார். சென்னை கமிஷனராக அருண் இருக்கின்ற வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சார். அதில் ஸ்பெஷலாக புள்ளி விவரத்துடன் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பார், புகார் தெரிவிப்பார், உண்மையை அம்பலப்படுத்துவார். அதனால் இந்த சவுக்கு சங்கர் தேர்தலில் வெளியே இருக்கக்கூடாது, தேர்தல் நேரத்தில் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க உள்ளே தூக்கி வச்சு குண்டர் சட்டமும் போட்டாங்க. அப்புறம் அறிவுரை கழகமானது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களை நேரடியாக ஆஜராக சொன்னாங்க. அறிவுரை கழகமானது, அடா அந்த ஆள் பேசி தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அவனால் சமுதாயத்தில் எந்த கிளர்ச்சியும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, இவனை போய் குண்டர் சட்டத்தில் உள்ள வைக்கிறதா, அதனால் குண்டர் சட்டம் ரத்து பண்ணலாம் என்று அறிவுரை கழகமானது பரிந்துரைத்தது. உடனடியாக விஜய் அவர்கள் வந்து 2 நாளில் சிறப்பு கவனம் செலுத்தி நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி நேற்று வெளியே கொண்டு வந்திருக்கின்றார். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமைக்கு முக்கியத்துவம் அளிப்பார் என்று நினைக்கின்றேன். திமுக ஆட்சி விட்டு போச்சில்லை, அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வார் என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ஆட்சியில் குறை இருந்தால் சுட்டி காட்டுவேன். எனக்கு தெரிந்து சமூக நீதியை கடைபிடிச்சிருக்கின்றார். 8 பட்டியல் இனத்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ற விஷயத்தை அவர் புரிந்து வைத்திருக்கின்றார். தப்பு பண்ண மாட்டார் என்று நினைக்கின்றேன். அப்படின்னு வந்து நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் விஜய் ஆட்சியை வெகுவாக புகழ்ந்திருக்கின்றார். அந்த சவுக்கு சங்கர் வீட்டில் நம்முடைய சேகர்பாபுனுடைய உத்தரவின் பெயரில், இல்லைனா சேகர்பாபு தந்த தைரியத்தின் அடிப்படையில் நம்முடைய செல்வ பிறந்தை அவர்கள் அவங்க அடியாளை வச்சு சவுக்கு சங்கர் வீட்டில் போயிட்டு கழிவு நீரை ஊற்றுனாங்க. அதை வீடியோவாக ஃபேஸ்புக்கில் நேரலையும் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தைரியம் வந்து சேகர்பாபு தான் தந்தார். இப்படி சென்னையில் எங்கெல்லாம் சமூக குற்றங்கள் நடக்கிறதோ, சமூக அவலங்கள் நடக்கிறதோ, அந்த இடத்துல சேகர்பாபு பின்புலமானது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சேகர்பாபுனுடைய அரசியல் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது கட்ட பஞ்சாயத்தில் ரவுடிசத்தில் தான் வந்து வட சென்னையில் ஆரம்பிச்சது. ஸோ அது அப்படியே வளர்ந்து அதிமுகவில் வந்துச்சு. அதிமுகவில் விரட்டி அடித்தாங்க. திமுகவில் வந்து திமுக என்றாலே சென்னை தானே, அதனால் தனக்கு சரியான இடம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு திமுக இருந்துக்கிட்டு பெரிய அராஜகம் பண்ணார். அதனால் சவுக்கு சங்கர் இப்போ வெளியே வந்ததுனால சவுக்கு சங்கர் வந்து சேகர்பாபுனுடைய தைரியத்தில் தான் வந்து செல்வ பெருந்தகை இதை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு மீதும் வந்து செல்வ பெருந்தகை மீதும் வந்து நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் புகார் அளிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வழக்கில் உள்ளே போனால் அடுத்தடுத்த வழக்குகள் விஸ்வரூபம் எடுக்கும். இன்னொன்று, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மலர்கொடி, அவங்கள நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அவங்க கணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார், ஆம்ஸ்டாங். ஸோ அந்த வழக்குக்கும் செல்வ பெருந்தைக்கும் சேகர்பாபுக்கும் தொடர்பு இருக்குது என்று பேசுகிறாங்க. நான் பேசலை, மலர்கொடி அவர்களே பேசுகிறாங்க. அரசியல் களத்தில் வட சென்னையில் ஒரு ஆளுமையாக ஆம்ஸ்டாங் வளர்ந்து விட்டார் என்றால் அது சேகர்பாபு மற்றும் செல்வ பெருந்தையினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சரியாக இருக்காது என்பதனால அவங்க ஆம்ஸ்டாங்கை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். ஸோ ஆம்ஸ்டாங்கை எதிர்க்கக்கூடிய இந்த 2 பேருடைய ஆதரவாளர்கள் தான் ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணாங்க அப்படின்னு கருத்தியல் இருக்குது. அதாவது ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணுறதுக்கு சேகர்பாபுவும் நம்ம செல்வ பிறந்தை அவர்களும் உத்தரவிட்டார்கள் என்று சொல்லலை. ஆனால் நம்ம தலைவனுக்கு இவங்க தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு ஆட்களும் செல்வ பிறந்தை ஆட்களும் போட்டுட்டு போய் தலைவன்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு கூட முயற்சித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம சேகர்பாபுக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்பு இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. அதனால் சேகர்பாபு அவர்கள் உள்ளே போனாருன்னா மேட்ரு முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, வட சென்னையில் இந்த கிராப்ஸ்லாம் இருக்குதுல்ல, மெட்டல் கிராப்ஸ், அதை எடுத்து விற்கிறதுக்கான கான்ட்ராக்ட் ஒட்டுமொத்தமாக சேகர்பாபு செல்வ பிறந்தை அவர்கள் தான் குத்தகை எடுத்திருந்தாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஸோ இந்த கிராப்ஸ் விஷயத்தில் செல்வ பிறந்தகையும் சேகர்பாபும் யாருக்கு கை நீட்டுறாங்களோ அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. அதன் மூலமாக நியாயமாக அரசாங்கத்துக்கு வருமானம் வருகின்ற அளவுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்தாம்பார் அவனெல்லாம் முடக்கி வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் கொலவெறியில் இருக்காங்க. இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவங்களும் லைம் லைட்டுக்கு வருவாங்க, அவங்களும் புகார் அளிப்பாங்க. அதனால் இந்த முறை சேகர்பாபு அவர்கள் கைது செய்யப்பட்டார்னா தவிக வேட்பாளர் செனோரோ அசோக் அவர்களை தாக்கிய விஷயத்தில் சேகர்பாபு உள்ளே போனார்னா ஒன்று தொட்டு ஒன்று அவரை உள்ளே வச்சிருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, சென்னை முழுவதும் வந்து தவிக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் துறைமுகம் தொகுதியில் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஸோ அந்த இடத்துல சேகர்பாபுடைய கையானது தொடர்ச்சியாக ஓங்கிவிடக்கூடாது. அரசியல் ரீதியாகவும் அவரை உள்ளே வச்சு அடக்குவாங்க. அதனால் சேகர்பாபு 7.5 தேவையில்லாத இடத்துல கையை வச்சார். இன்றைக்கி அவர் கைதாவார எனக்கு தெரியல. இன்றைக்கி மேக்ஸிமம் கைது பண்ணுறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இன்றைக்கி கைது பண்ணலாம் கூட திங்கக்கிழமை கைது பண்ணாங்கன்னா நிரந்தரமாக கூப்பில் தான் உட்கார வைப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ காலச்சக்கரம் எப்போதும் சுழண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் வச்சுருக்கோம் பணம், அந்த பணத்தை தாண்டி எவன் வெற்றி பெற போகிறான் என்று மமதையின் காரணமாகத்தான் கொளத்தூர் தொகுதியிலே வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் தோல்வி அடைஞ்சார். அந்த தோல்விக்கு சேகர்பாபு தான் காரணம் என்று சொல்லிட்டு நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் கடுப்பில் இருக்கிறாங்க. துர்கா ஸ்டாலினை போய் தாஜா பண்ணால் மீண்டும் கட்சியில் செல்வாக்கு மிக்கவராக மாறலான்றதுக்காக நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்களாம். டேய் தொகுதியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரையே நீ தோக்கடிச்ச,
வீட்டு பக்கமே திரும்பாத அப்படின்னு சொம்பாலே எடுத்து அடித்தாங்களாம். அதனால் சேகர் பாபு வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய ஆதரவு வட்டத்திலும் இப்போ இல்லை, எதிர்ப்பு வட்டத்தில் இருக்கின்றார். அதனால் உள்ளே போனால் திமுகவை நிச்சயமாக காப்பாற்றாது. துர்கா ஸ்டாலின் அவர்கள் கை நீட்டினா மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றலாம் என்ற எண்ணமே வரும். ஏன்னா அவரை தோக்கடிச்சதில் பெரும் பங்கு அந்த கொளத்தூர் மக்களுக்கு இருந்தாலும், ஆனால் உண்மையாக தோல்வி அடைவதற்கு தொகுதி நிலவரத்தை உண்மையை சொல்லாத சேகர் பாபு தான் காரணம் என்று இருப்பதனால இருந்தாலும் சிறையில் இருக்கட்டும் சொல்லிட்டு திமுகவும் விட்டுவிடும், அவரை காப்பாற்றாது. அதனால் சேகர் பாபு செம்மையாக சிக்கிக்கிட்டார். இனி வெளியே வரதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. கொஞ்சம் பொறுத்து இருப்போம். எல்லா காட்சிகளும் அரங்கேற தான் போது. விஜய் யாரையும் விட்டுவிட மாட்டார் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.